அடிவும் உமாரியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த வீட்ல எல்லாருக்கும் அவங்களோட அம்மா, அப்பா தீபாவளி சீர் கொண்டு குடுத்துட்டு போறாங்க. ஆனா, என் பொண்ணு மட்டும் பாவம் எல்லாரும் குடுக்குறத பார்த்துக்கிட்டே இருப்பா. என் பொண்ணுக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு நிலைமை? இவங்களலாம் மீறி என்னால தீபாவளி சீரும் குடுக்க முடியாது. பாவம் என் பொண்ணு எல்லாத்தையும் பார்த்துட்டு வருத்தப்பட்டுட்டு தான் நின்னுட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனேவும் சகன்யா அந்த இடத்துக்கு வந்துட்டு, "ஆமா அத்தாச்சி, ராஜி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தா. தீபாவளி சீர் எல்லாத்துக்கும் குடுக்குறாங்க. நம்ம அப்பா, அம்மாவும் நமக்கு குடுத்தா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறா" அப்படிங்கிறாங்க. உடனேவும், "அதுக்கு என்னடி நம்ம குடுத்தா போச்சு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா, "அத்த அவங்கள மீறி நம்ம என்ன செய்ய முடியும் அத்த?" அப்படின்னு சொல்லிட்டு இங்க 2 மருமகளும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆணியாரும், குமாரவேலும் இதெல்லாம் கேட்டுர்றாங்க. சரி நம்மளோட தங்கச்சிக்கு நம்மளே போய் சீர் குடுத்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி, குமாரு கதிர்க்கும், ராஜிக்கும் வாங்கி குடுக்க வேண்டிய பொருள்லாம் வாங்கிட்டு நேரா அந்த டிராவல்ஸ்க்கு போயிடுறாங்க. டிராவல்ஸ்க்கு போனதும் இங்க ராஜி இருந்துட்டு, "அண்ணே வா அண்ணே, உள்ள வாண்ணே. என்னண்ணே திடீர்னு வந்திருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ராஜி உனக்காக நான் தீபாவளி சீர் கொண்டு வந்திருக்கேன். அத நீ வாங்கிக்கணும்" அப்படிங்கிறாங்க. "என்னண்ணே சீர் கொண்டு வந்திருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கதிரும் என்ன எதுக்காக இவன் வந்து சீர் கொண்டு வரானா? அப்படின்னு சொல்லிட்டு ராஜிட்ட கேட்குறாங்க. "அங்க பாரு உங்க பெரியம்மாவும், அம்மாவும் உனக்கு சீர் குடுக்க முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்க. எல்லாருக்கும் அவங்கவங்க வீட்லேருந்து தீபாவளி சீர் குடுத்துருப்பாங்கல்ல. அதுக்காக தான் நான் உனக்காக கொண்டு வந்திருக்கேன் ராஜி. இத வாங்கிக்கோ." அப்படின்னு சொல்லிட்டு குமார் சொல்றாங்க. அத கேட்டுட்டு கதிரும், ராஜியும் என்ன செய்யணும்னு தெரியாம முழிச்சுட்டு இருக்காங்க. உடனே கதிர் ராஜிய பார்த்து, "சரி வாங்கிக்கோ ராஜி." அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும், ராஜி சந்தோஷப்பட்டுட்டு அந்த சீர வாங்கிக்கிடுறாங்க. அங்க குமாருக்கும் சந்தோஷம். "குமார், நீ அப்பா பெரியப்பாவும், பெரியம்மாவும் குடுக்கலன்னு நெனச்சு நீ வருத்தப்படாத ராஜி. இப்ப சந்தோஷமா இருக்கல்ல" அப்படிங்கிறாங்க. "இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கனே" அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அதுவும் சந்தோஷப்படுறாங்க. சீரியல் எப்படி நல்லாருக்கும்னு நீங்க நெனைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.